மலை அளவுக்கு கடன் இருந்தாலும், மலை அளவுக்கு ஒரு பெரிய மலை அளவுக்கு நம்மள்ட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் சீக்கிரமாக அடையிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அற்புதமான ஒரு துஆவை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த துஆவை நாம் தொடர்ந்து ஓதினால், இஹ்லாஸாக தொடர்ந்து ஓதினால், மலையளவு கடன் இருந்தாலும், நீங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி. சில பேர்லாம் யோசிப்போம், நம்மளாம் அந்த கடனை அடைச்சிருவோமா, நம்மளால முடியுமா, மாத சம்பளமே வீட்டுக்கு பத்த மாட்டுது, இந்த செலவும் பேருது, எப்படி கடனை நம்ம அடைப்போம், எப்படி நகையை திருப்ப போறோம், என்ன செய்ய போறோம், ஒரு திகைப்பிலேயே இருப்போம். அவங்களுக்குலாம் அந்த துஆ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லாஹ் மஃபீனி பிஹலாலிக வ ஹராமிக வ அக்னினி பிஃபலிக அம்மின் சிவாக். இந்த துஆவை யார் தொடர்ச்சியாக இஹ்லாஸாக கடன் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓதுகிறார்களோ, நீங்க கம்மியா சம்பளம் வாங்கிட்டு போங்க, கடன் அடைக்கிறதுக்கு சக்தி இல்லாம கூட இருந்துட்டு போங்க, நீங்க அல்லாஹ்வுடைய உதவி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு அந்த கடனை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த கடனை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பான்.